வணக்கம் நேயர்களே. கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பார்த்தோம் அப்படின்னா, பாடகி சுசித்ரா அவருடைய கணவர் நடிகர் கார்த்திக் குமார் குறித்த செய்திகள் தான் அதிகமாக வெளிவந்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் அதை மீண்டும் அதிகப்படுத்துகிற விதமாக பாடகி சுசித்ரா அவர்கள் நடிகர் விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீராவின் தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் முன்னணி பாடகியாக வலம் வந்துக்கிட்டு இருந்த பாடகி சுசித்ரா நடிகர் கார்த்திக் குமார் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதில் இருந்து பாடகி சுசித்ரா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் தனுஷ், ஆண்ட்ரியா, த்ரிஷா, அனிருத் உள்ளிட்ட பல பிரபலங்களினுடைய அந்தரங்க புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டு சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஏராளமான பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அது அத்தனையும் தாண்டி அவங்க தரப்பு நியாயத்தை தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சில வருடங்களாகவே அவங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளுமே சமூக வலைதளங்களில் வெளிவரல. இப்போ திடீர்னு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்களுக்கு நடந்த நிறைய அநீதிகளை பற்றி பேசினாங்க. அதாவது அவருடைய கணவர் கார்த்திக் குமார் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னும், அவருடைய நண்பர்களான தனுஷ் உள்ளிட்ட பலரோடு சேர்ந்து ஏராளமான கேவலமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னும், அதுக்கு இவங்க தான் பலிகடா ஆனதுமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து இவங்களுக்கு பைத்தியக்காரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த பேட்டி தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. இப்போது மீண்டும் அதில் எண்ணெய் ஊற்றுற விதமாக பாடகி சுசித்ரா அவர்கள் விஜய் ஆண்டனியினுடைய மகளை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசியிருக்காங்க. அதாவது நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக மாறுவதற்கு அவருடைய முகத்தில் ஒரு சில சர்ஜரிகள் பண்ணியிருக்காரு. அந்த சர்ஜரியை ஒரு சில வெளிநாடுகளில் செஞ்சுருக்காரு. இது சம்பந்தமாக அவருடைய மகள் மீரா அவர்கள் நிறைய முறை விஜய் ஆண்டனி கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது விஜய் ஆண்டனி செய்த அதே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையை அவருடைய மகள் மீராவும் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவருடைய தந்தை கிட்ட தொடர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய வயது 16ஆக இருந்திருக்கு. அவருடைய வயதை காரணம் காட்டி விஜய் ஆண்டனி அவர்கள் தொடர்ந்து அதை மறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. குடும்பத்தில் இதனால் நிறைய முறை பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. ஒரு முறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை தூக்கி எறிஞ்சு அவருடைய மகள் மேலே கோவத்தை வெளிப்படுத்தி இருக்காரு விஜய் ஆண்டனி. இதனால தான் மனசு உடைஞ்சு போய் அவருடைய மகள் மீரா அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க பாடகி சுசித்ரா. ஏற்கனவே விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீராவினுடைய தற்கொலை சம்பந்தப்பட்ட செய்திகள் சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு. இப்போ தான் அது அடங்கி போய் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ மீண்டும் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற விதமாக பாடகி சுசித்ரா அவர்கள் தேவையில்லாமல் விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீராவினுடைய தற்கொலை பற்றி பேசியிருக்காங்க. இதுக்கு யார் என்ன பதில் சொன்னாலும் விஜய் ஆண்டனியினுடைய குடும்ப தரப்பிலிருந்து இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.